கண்களோட வெளிச்சத்தை பறிச்சிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க பரத்வாஜ் குடும்பமே செதறி போயிடுமா? இந்த குடும்பம் இருண்ட முழுகாம காப்பாத்துங்கம்மா தாயே. எதுக்காக நீங்க அழுவறீங்க பாட்டி? ஒரு தாய் தன்னோட பசங்களுக்கு இப்படி ஒரு நிலையை கொண்டு வர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியல பாட்டி, அம்மனோட ஆசீர்வாதம் யாருக்கு பரிபூர்ணமா இருக்கும் அவங்களுக்கு எப்பவும் எந்த ஆபத்தும் வராது. சீமாவும் ரோகிணியும் இவங்கள மனசுல வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. சீமா நம்ம வீட்டுக்கு வரும்போது சும்மா வரல பாட்டி, இவங்க ஆசீர்வாதத்தோட தான் வந்தா. எந்த தாயும் தன்னோட பசங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை திருப்பி வாங்க மாட்டாங்க. நீங்க உங்க ஆசீர்வாதத்தை திருப்பி வாங்க மாட்டீங்களா தாயே? சீமாவையும் ரோகிணியும் எப்படியாவது காப்பாத்துங்க. எங்க எல்லாருக்கும் அவங்க ரொம்ப முக்கியம். சித்தார்த்த எங்கப்பா? பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஒருவேளை என் ரோகிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை என் மனசுல இருந்து எரிச்சிடுவேன். நான் எல்லாத்தையுமே அழிச்சிடுவேன். உங்களுக்கே தெரியும் நான் ரோகிணியை எவ்வளவு காதலிக்கிறேன். அவ மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும். அவ என் கண்ணெதிரிலேயே ரோகிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹலோ, யாருங்க உள்ள? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அநேகமா இவரு அவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தருக்கு ஹஸ்பண்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்னும் இப்பவே உங்க ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் பரத்வாஜ் குடும்பத்துல இங்க யார் யார் இருக்கீங்க? எல்லாருமே இங்கதான் இருக்கும். இப்ப யாருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கோ அவங்கள ஒருத்தரோட ஹஸ்பண்ட் ஸ்டோர் ரூம் குள்ள போய் பூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் நீங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அவர் எங்க? அதுவும் அந்த பக்கம் தான்.